பாத்தியாடா, மணி 8 ஆக போகுது. இன்னும் என் பொண்ணை தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி இருக்குடா. எங்க போனாலும் என்ன பிரச்சனையோ என்னவோ ஏதோ. ராசம், கற்பனை தாம்மா பிரச்சனைக்குரிய விஷயம். நீயா ஏதோ நினைச்சுக்கிட்டு ஏன் முடிவெடுக்கிற? அட போ கிழவி, உனக்கு என்ன தெரியும் என் மனசு படுற பாடு. டே மாணிக்கம், என்னடா இப்படி கல்லு மாதிரி உக்காந்துட்டு இருக்க? ஏதாவது பண்ணுடா. அம்மா, நானே குழப்பத்துல இருக்கேன், என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்கம்மா. உலகத்திலே இந்த ஒரு வீட்டுல தாண்டா இவ்வளவு பெரிய அட்டுழி எல்லாம் நடக்கும். 2 அண்ணனுங்க இருந்தும் தங்கச்சி ஒருத்தி காணாம போயிட்டாலே. சின்ன வயசு கரையாச்சு, பாவம் கையில பச்சை குழந்தை வேற வச்சிருக்காளேங்கிற எந்த நினப்பும் இல்லாம அலும்பு பிடிச்ச பசங்களை பாரு, என்னமோ மேல பார்த்துட்டு அலையிறானுங்க. நான் ஒருத்தி மட்டும் என்ன பண்ணுவேன்? கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா நிர்மலா இன்னும் வரலையா? வாடா, இவனே என்னமோ பெருசா பேசினியே, வந்துருவான்னு இன்னும் வரக்கான் மேட. என் புள்ள என்னடா பதில் சொல்லுவேன் எனக்கு நீ? அந்த சிரிக்கு என்னடானா, என் மக என்னமோ டிராமா போட்டுட்டு போயிருக்கான்னு சொன்னாலே, இப்ப என்னடா சொல்றீங்க? என் மக ஏதாவது தப்பான முடிவா எடுத்துட்டான்னா மனசு நொந்து போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது விபரீதமா யோசனை பண்ணிட்டான்னா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இத்தனை நாள் நான் பொழைச்ச பொழப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமேடா. ராசம், நீயா எதையோ நினைச்சுக்கிட்டு ஏமா அப்படி எல்லாம் பேசுற? ஏன் நிர்மலா சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்க கூடாதா? அப்படி நினைச்சு பாரு, மனசு அலையப்படாதம்மா. சொந்தக்காரங்களா? என் மக பாவம், அவளுக்குன்னு யாரு இருக்கா? இந்த வீடு, நானு, இதோ இருக்கிறானுங்களே அண்ணங்காரனுங்க, இவனுங்க தானே அவளோட உலகமே. இதை விட்டா என் குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம நிர்மலா நமக்கு மோசம் பண்ணிட மாட்டோமா? டேய், எப்படியாவது என் மகளை உயிரோட கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துருங்கடா. அப்பதாண்டா என் உடம்புல உயிர் இருக்கும். டேய், போய் தேடி கண்டுபிடிங்கடா. பாவம், அவ சாப்பிட்டாலோ இல்லையோ, குழந்தை சாப்பிட்டுச்சோ இல்லையோ. டேய், ராசம், மனசு அலைய விடாதம்மா. நான் சொல்றதை கேளு. நிர்மலா ஒன்றும் படிக்காத பொண்ணு இல்ல, அவ நல்லா படிச்சவா. திடீர்னு அவ எந்த முடிவுக்கும் போக மாட்டா. என் பேச்சை நம்பு, மனசை தைரியப்படுத்திக்கோ. கொஞ்சம் இரு, நான் போய் காப்பி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கிழவி. என்னது, காலையில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம உட்காந்துருக்கிற, உடம்பு என்னதுக்கு ஆகும்? வாமா, நான் காப்பி போட்டு தரேன். வா வா வாமா. சாப்பிட்டீங்களா? கோபி வீட்டுக்கு போனேன். ஏன், எது கேட்குற? பொண்டாட்டி போனா தள்ளி வைப்ப, பிரச்சனை பண்ணுவேன்னு மிரட்டுவ. பெத்த அப்ப நான் போயிட்டு வந்திருக்கேன். என்னையும் தள்ளி வைக்க போறியா? என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசுன. அந்த பொண்ணு இங்க இருந்து கோச்சிட்டு போனதே இந்த வளகாப்புக்கு போகத்தான்னு. ஏண்டா இப்படி இருக்க? அந்த பொண்ணு உங்ககிட்ட இவ்வளவு கொடுமைப்பட்டும் என் புருஷன் பேசினதுல ஒரு ஆதங்கம் இருக்கு. அதை மீறி அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு கூட பிறந்த விசேஷத்துக்கே போகாம இருந்திருக்காடா. உன் பங்கு நியாயத்தை தாண்டா அந்த பொண்ணு எடுத்து பேசியிருக்கா. அந்த பொண்ணை போய் நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. என்கிட்ட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போனதும்
விஜய் வீட்டுக்கு தான் போயிட்டாலோன்னு தப்பாக நினச்சிட்டேன். எதை தாண்டா நீ சரியா நினைச்சிருக்க? பெத்தவங்கள, கட்டின பொண்டாட்டிய, பிறந்த பிள்ளைங்கள எல்லாத்தையும் தப்பு தப்பா நினைச்சுதாண்டா இப்படி அணுவா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பாடுறா, நீ உன்னமா வேண்டாண்டா, நீ மாறவே மாட்ட. உன்கிட்ட பேசுறதே தண்டா. எதுவும் நடந்து போச்சு. நாளைக்கு போய் நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வந்துடுங்க. இதை சொல்ல உன் நாக்கு கூசல? எந்த மூஞ்ச வச்சுடா நான் போய் கூப்பிடுவேன்? கொஞ்சம் கூட மனசுல உறுத்தலே இல்லாம சொல்ற. சொன்னா என்ன? அதுக்காக அவ அங்கேயே இருக்கட்டுமா? இருக்கட்டும், அதான் அந்த பொண்ணுக்கு நிம்மதி. அந்த நிம்மதியை நான் போய் கெடுக்க வேணாம். அட கொடுமையே! என்ன சரோ, உன் மாமியார் வீட்டு ஆளுங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன நடந்தாலும் நீ பணிஞ்சுதான் போவே. நம்ம எதை பத்தி கவலைப்படாம ஏறி மிதிச்சுட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? தப்பு அவங்க மேலே மட்டும் இல்லை, நம்ம மேலேயும் தான். நம்ம எல்லாத்துக்கும் பணிஞ்சு போய் பழகிட்டோம். அவங்களும் போட்டு ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சரோக்கா, அந்த நிர்மலா நிஜமாவே கோச்சிட்டு போயிட்டாளா? அப்படிதான் நினைக்கிறேன். எங்க போயிருப்பா? எங்கேயோ போய் தொலைறா. அதுவாடி முக்கியம். நம்ம சரோவை வீட்டை விட்டு துரத்தி இருக்காங்க. அதை விட்டுட்டு என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? பாவம், அது ஒரு பொண்ணு தானே. நேரம் எங்கே போய் எப்படி சிரமப்பட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு. ஏங்கா, நடுவுல அந்த நிர்மலா உன்கிட்ட பிரியமா நடந்துக்கிட்டால? ஆமா லீலா, நான் கூட ஆச்சரியப்பட்டேன். ஆனா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு அடிப்படை குணம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நாய் வேலை நிமித்த முடியாதுங்கிற மாதிரி அந்த வீட்டு ஆளுங்களுக்கு நேரத்துக்கு ஒரு குணம். ஆமா, நீயே சரோ கிளம்பி வந்த? உன் மேல தப்பு இருக்கிற மாதிரி தானே உன் மாமியார் பேசும். என்னைக்கு உங்க பேசல இன்னைக்கு பேசுறதுக்கு? சரோக்கா, உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இனிமே நீ அங்க போறதா இருந்தா உன் புருஷனும் மாமியாரும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்காத பட்சத்துல நீ அங்க போவே வேண்டாம். விஜி சொல்றது தாண்டி சரி. ஒவ்வொரு முறையும் நீயே பணிஞ்சு போறதுனால தானே இந்த அளவுக்கு அவங்களுக்கு இலக்கரமா போச்சு. புரியாம பேசுறதுக்கா? சரோக்கா ஒன்னும் காரணம் இல்லாம பணிஞ்சு போகல. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருந்தா அதுக்கு அக்கா என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கட்டும். இனிமே ரோஷன் கேட்டு போய் வலிய அங்க போய் நிக்க கூடாது. அப்படி போனா சரோவுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது. விடுதனோ, எனக்கு அந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்குன்னு நினைக்கிற? காலையில இருந்து எல்லா வேலையும் அந்த வீட்டுல நான் தான் செய்வேன். பாத்திரம் துலக்கிறது, பெருக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது. நான் பண்ற அத்தனை வேலையும் ஒரு வேலைக்காரி பண்ணான்னா அவளை அவ்வளவு மரியாதையோட நடத்துவாங்க. ஆனா நான் மருமகள் ஆயிட்டேன்ல, அதான் மரியாதையே இல்லாம போச்சு. அப்பா, என்னப்பா பேசாம இருக்கீங்க? கேட்டீங்களா உங்க மக சொல்றத? இதை விட ஒரு அசிங்க தேவையாப்பா? இனிமே நீங்க அவளை அந்த வீட்டுக்கு போக சொல்லுவீங்களா? சொல்லுங்கப்பா. என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்பா, நாங்க எல்லாருமே பேசிட்டோம். நீங்க எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்னதான் இருந்தாலும் சரோக்கா அந்த வீட்டு மருமக. 1000 பிரச்சனை நடந்தாலும் அங்கதான் இருக்கணும்னு சொல்வீங்களா? என்னடா, என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சிச்சா? கொஞ்சம் அமைதியா இருமா ப்ளீஸ். டேய், ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு சொல்லுங்கடா. அம்மா, இங்க எங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலயும் தேடிட்டோம்மா.
நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில், நிர்மலா கூட படித்தவங்க வீட்டில், நம்ம பழைய வீட்டு ஏரியாவில் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். கிடைக்கலையாடா? அது மட்டும் இல்லைம்மா, போலீஸில் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி தேட சொல்லியிருக்கேன். கம்ப்ளைண்ட்டு கேஸுன்னு இல்லாமல் தேட சொல்லியிருக்கேன். எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. கிடைச்சிருவாளாப்பா? நிச்சயமா கிடைச்சிருவாங்க. நீங்க நம்புற தெய்வம் உங்களை கைவிட்டுறது. இவ்வளவு நேரம் ஆச்சு. இந்த பைத்தியக்கார பொண்ணு இப்படி பண்ணணுமா? நம்ம எல்லாம் துடிச்சு போயிடுவோம் கொஞ்சம் கூட தெரிய வேண்டாம். நான் என்ன கல் மனசுக்காரனா? இவ இப்படி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? இப்படி பண்ணுவான்னு நான் கூட நினைச்சு பார்க்கலடா. ஏண்டா செல்வம், நம்ம நிர்மலாக்கு மட்டும் ஏன்டா மேல மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ஏற்கனவே அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு தினம் தினம் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்மளையும் விட்டுட்டு போனா என்னடா பைத்தியக்காரத்தானே இது? சரோ ஏதோ சொன்னா இப்ப போயிடணுமா? சரோதான சொன்னா நாம சொல்லலையே. நான் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு முட்டாள்தனமா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு எல்லாரையும் அழ விடுறான். பாத்தியாடா செல்வம், இவன் பாசத்தை சரியா புரிஞ்சுக்க முடியாம தானே இவன் மேல அவ வருத்தப்பட்டு பேசினாடா. இவ்வளவு பாசத்தை ஏன்பா உன் மனசுக்குள்ளே மறைச்சு வச்சிருக்க? அவன் உன் தங்கச்சிப்பா. நீ அவகிட்ட இந்த பாசத்தை அப்பப்ப வெளியே காட்டியிருந்தேன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாடா அவ. மா ப்ளீஸ்மா, அழுது உடம்புக்கு எடுத்துக்காதம்மா. அண்ணே, நீங்களே இப்படி அழுதீங்கன்னா அம்மா உங்களை பார்த்து அழறாங்களே. தயவு செஞ்சு 2 பேரும் அழாம கொஞ்சம் தைரியமா இருங்களேன். நிச்சயமா நிர்மலா வந்துருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. போட, திருப்பி திருப்பி சொன்னா அவ வந்துருவாளடா. மா, எனக்கு இருக்கிற நம்பிக்கையில தாம்மா சொல்றேன், நிச்சயமா வந்துடுவா. அதையும் மீறி வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர்னு எல்லாத்துலயும் விளம்பரம் கொடுக்கலாமா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. அழாம இருமா. பாத்தியாடா எவ்வளவு நேரம் ஆச்சு? நிர்மலா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு சரோ ஒரு போன் பண்ணியாவது கேட்டாளான்னு பாத்தியா? இப்ப ஏமா அதை பத்தி பேசுற? இப்ப அதுவா முக்கியமான பிரச்சனை? அதை விட தலை போற பிரச்சனை இருக்குல்ல. அதை விட்டுட்டு அடுத்த பஞ்சாயத்துக்கு அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு இருக்க. கண்ணுகளா, வாங்கப்பா, சாப்பிட வாங்க. பாட்டி சமையல் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாரும் வந்து சாப்பிடுங்கப்பா. மாணிக்கம், வாராசா, ஒருபடி சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம் பாட்டி. செல்வா, நீயாவது வந்து சாப்பிடு. ராசா, பசிக்கல, நீங்க சாப்பிடு. அம்மாவை சாப்பிட சொல்லு. கண்ணு, ராசம், வாம்மா. காலையிலிருந்து பட்டினியா இருக்கியம்மா, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஒருபடி சாப்பிடுமா. வேண்டாம் கிளம்பி, என் பொண்ணு நான் என் கண்ணுல பார்க்காம ஒரு பிடி சோறு கூட நான் சாப்பிட மாட்டேன். அப்பா, அப்பா,
எங்க போய் தொலைஞ்சாரு? அப்பா, எந்திரிச்சிட்டியா? இவ்வளவு பெரிய உருவம் முழுசா உட்காந்துட்டு இருக்கனே, உங்க கண்ணுக்கு தெரியலையா? கவனிக்கலப்பா. என்னை பத்தின விஷயம் எனக்கு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. காலங்காத்தாலே உன் சுப்ரபாதத்தை ஆரம்பிச்சிட்டியா? நீங்க தான் ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, ஆரம்பிக்கல. பாலை காய்ச்சறேன், காப்பி போட்டு சாப்பிடுவோம். ஏப்பா இப்படி வீம்புக்குனே ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? டேய், நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளவு நிமிஷம் கொடுக்கலடா. வளர்ந்து பெரிய மனுஷனுக்கு அப்புறம் தான் 1008 பிரச்சனையை கொடுக்குறேன். சே, இது வர்றா சமயத்தில் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்க நிமிஷம் தான் இப்ப ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. நான் ஏதோ பேச வந்தா தேவையில்லாம அனாவசியமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ என்ன பேசணும்? ராத்திரி சொன்னேன்ல லீலா போய் கூட்டிட்டு வாங்கன்னு. எதுக்கு நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்படணும்? இந்த வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் பொம்பளைங்க தான் செய்யணும். போய் லீலாவை கூட்டிட்டு வாங்க. அப்பா, போய் லீலாவை கூட்டிட்டு வாங்கப்பா. நீங்க இந்த வேலை செய்யறதுக்காக மட்டும் இல்ல, விஜயோட வளகாப்புக்கு லீலா போகலன்னு தெரிஞ்ச உடனே அவன் மேல இந்த கோவலாம் எனக்கு போயிடுச்சு. அவ தாராளமா இந்த வீட்டுக்கு வரலாம். நீங்க போய் அவளை கூட்டிட்டு வாங்க. ஏப்பா வாயில என்ன கொழுக்கட்டையை வச்சிட்டு இருக்கீங்க? அவளோட நிமிஷம் தான் தாங்க முடியல, உங்க நிமிஷம் வர வர ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். காஃபி தானே போடுறீங்க, பால்ல ஒன்றும் மின்சாரத்தை கண்டுபிடிக்கலையே. நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், உங்க நாட்டு முறை அதுல தான் என்ன அர்த்தம்? இந்த வயசுலயும் பில்டப் ஒன்றும் குறைச்சல் இல்ல. இதை பாரு, நீ தப்பு பண்ணா அவ கோச்சிட்டு போனா, நான் ஏன் போய் அவளை கூப்பிடணும்? இங்க இருக்கிறத விட அங்கேதான் அந்த பொண்ணு நிம்மதியா இருக்கா. யாரும் அந்த நிம்மதியை கெடுக்க வேணாம். அப்ப போய் கூட்டிட்டு வர மாட்டீங்களா? தமிழ்ல தானே சொன்னேன். கூட்டிட்டு வர மாட்டீங்களா? உனக்கு எப்படி சக்கரை 2 ஸ்பூனா 1 ஸ்பூனா? இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. பரவாயில்ல, நானே போய் கூட்டிட்டு வரேன். இது எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க இந்த அளவுக்கு இடம் கொடுத்து ஏத்தி விட்டதுனால தான் அவன் என்னையும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறா. ஒரு சின்ன திருத்தம்பா. நான் இந்த அளவுக்கு இடம் கொடுத்ததுனால தான் இத்தனை வருஷம் அந்த பொண்ணு உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. இல்லைன்னு வச்சுக்கோ, நீ மாச்சு உன் குடும்பம் ஆச்சுன்னு எப்போ தூக்கி போட்டு போயிருப்பா.